நான் வந்து இந்த ஒரு வேர்டுக்கு மீனிங் தேடுறதுக்காக இந்த கூகுள் கிட்ட வந்தேன். இந்த மீனிங் பல விஷயங்கள் எனக்குள்ள ஏற்கனவே இருந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது ஒரு சின்ன வெளியிலேருந்து கிடைக்கிற விஷயம் நம்ம மனசுலேருந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை விரித்து காட்ட வைக்குது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர விஷயங்களை சிந்திக்க வைக்குது. அது கான்ஷியஸ் மைண்டு காட்டுது. அது மூலிமா கான்ஷியஸ் மைண்ட் க்ரியேட்டிவான எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ராக்டல்ன்ற வேர்டு நெவர் எண்டிங் ரிப்பீட்டட் ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை செல்ஃப் சிமிலாரிட்டி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ். அதாவது நம்ம பிரெயினுக்கு வந்து போர் அடிக்கும். நம்மளோட இந்த கட்டிடங்கள், இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ், இல்லை பெரிய ஷாப்ஸ் இங்கேயே சுற்றிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேருந்து கண்ணு நல்லா சிமிட்டணும், ஃபோன் பார்க்குறப்ப சிமிட்டாமல் இருக்கிறோன்றதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்த ஒரு வீடியோ பார்க்குறப்ப எனக்கு இதுவாச்சு கிடைச்சிது. இந்த வேர்டை நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலான்றப்ப தான் நான் இந்த இதுக்குள்ளே என்ட்ரானேன். அப்போ வந்து அந்த நேரத்தில் ஒரு நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்தே அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகணும், பார்க்கு, நேச்சுரான இடத்துக்கு ஏன் போகணுன்றத அதில் சொல்லியிருந்தாங்க. ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ் அங்கே வேறு வேறு பேட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஒரு அந்த செடி கொடியில் இருக்கிற பேட்டர்ன்லேருந்து ஒரு பச்சை கலர் தான், அதில் எத்தனை பச்சை கலர்ன்றதுலேருந்து அந்த நரம்பு அமைப்புலேருந்து ஒரு லீஃப்னோட ஷேப்லேருந்து ஒரு கலர்ஸ்லேருந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து சீசன்ஸ் அதில் பல பேட்டர்ன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறத தான் பிரெயின் விரும்புன்ற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து சீக்வன்ஸில் இருக்குது. அதுதான் வந்து உலகம் ஒரு எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஆரம்பித்து அந்த எக்ஸ்பிளனேஷனை முடிக்கிறப்போ E=mc². இங்கே இருக்கிற மாஸில் எந்த மாஸ் ஆரம்பித்தாலும் அங்கே எனர்ஜி போய் நிறுத்த முடியும். டியூவாலிட்டியில் எந்த இடத்துல தொட்டாலும் சிங்குலாரிட்டிக்கு போய் நிறுத்த முடியும் என்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிருந்தது. அதுதான் அந்த பேட்டர்ன்ஸை கரெக்டாக அடுக்கி வைக்கிறப்போ அது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போய் ஒரு சிங்கிளான விஷயமா இருக்குது. நம்ம பார்க்குற பல விஷயமா தெரிகிறது ஒரு சிங்கிளான விஷயமா முடிகிறத என்னால் பார்க்க முடிஞ்சுதுன்ற விஷயத்தோட பண்ணுறப்போ பிரெயின் வந்து எப்படியெல்லாம் வந்து புரிஞ்சுக்குது. ஜென்ரல் டெண்டன்சி டு சி மீனிங்ஃபுல் பேட்டர்ன்ஸ் அண்ட் கனெக்ஷன் இன் ரேண்டம் இன்ஃபர்மேஷனில் கூட அப்படி புரிஞ்சுக்கிற தன்மை எப்படி இருக்குன்றதை பற்றி கூகுள்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது. நான் தமிழில் சொல்லியிருந்தேன். பேட்டர்ன்ஸ் பொதுவான தமிழில் அர்த்தம் முறை அறிதல். முறையான பேட்டர்ன்ஸ் அறிதல், அமைப்புகள் வடிவங்களை அடையாளம் காணுதல் எல்லாம் மூளை வந்து எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு ரேண்டம் தொடர்பு இல்லாத விஷயங்களை தொடர்பு படுத்தல், மேகம் அல்லது பொருட்களில் மனித முகங்களை பார்க்கும் மாயை, பார்க்கும் முறைகளை வச்சு இப்படியெல்லாம் இயற்கை வடிவங்கள், எண் தொடர்புகள், டேட்டா அனலைஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது. கீழே 3 கொஸ்டின் கேட்டிருந்தது. மனித மூளை வடிவங்களை எவ்வாறு நினைவு கொள்கிறது, கணினி எப்படி ஆராயுது, நான் பொதுவான சிந்தனை தவறுகளை, இந்த 3 கொஸ்டினுமே எனக்கு ரொம்ப முக்கியமானதாக தோணுச்சு. அதனால் அந்த 3த்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். மனித மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ, இயற்கையாக செயல்படுதோ, அதாவது நமக்கு தெரியும் கண்ணை பார்த்து கேமரா வச்சாங்க, காதை பார்த்து டெலிஃபோன் வச்சாங்க, மீனை பார்த்து ராக்கெட் வச்சாங்க, ஏரோப்ளேன் வச்சாங்கன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரயில் பூச்சியை பார்த்து ரயில் வச்சாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு. அந்த மாதிரி மூளையினுடைய செயல்படும் தன்மையை நம்ம கிரகிக்க முடியறதுனால நம்ம ஏஐ படைக்க முடியுதுன்னு நமக்கு தெரியுது. மனித மூளை என்பது ஒரு சிறந்த வடிவங்கள் அறியும் இயந்திரம். பேட்டர்ன் ரெகக்னைசிங் மெஷின். பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணால் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ணால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடில் நம்ம ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சா தான் உயிர் பிழைக்க முடியும்ன்றதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்க சர்வைவல் சூழ்நிலைகளில் நமக்கு தெரியுது. அப்படி பண்ணுறப்போ வகைப்படுத்துதல் தகவல்களை வந்து மூளை ஏற்கனவே நன்கு தெரிந்த பழைய தகவல்களோடு ஒப்பிட்டு பார்க்குது, கேட்டகரைஸ் பண்ணுது. நரம்பு மண்டல இணைப்பு சிம்பத்தட்டிக் கனெக்ஷன் ஒரு வடிவத்தை நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது மூளையில் உள்ள நியூரான்களுக்கு இடையேயான தொடர்பு பலமடைகிறது. இதை ஹெப்பியன் கற்றல்ன்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்பி திரும்பி பார்க்குறப்ப தானே, நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப தானே நமக்கு மெமரியில் லாங் டேர்ம் மெமரிக்கு போகுதுன்றதை சொல்கிறோம்.
அப்புறம் சங்கிங் பெரிய தகவல்களை சிறு வடிவங்களாக மூளை சுருக்குகிறது. உதாரணத்துக்கு எப்படி பிரிக்குதுன்னு பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைய விஷயங்களோட தொடர்பு இருக்கிறது, நிறைய விஷயங்களுக்கு காமனாக இருக்கிறதும், ரெண்டாவது பார்ட் மட்டும் மாறுறதும் நமக்கு தெரியுது. அப்போது ஒரு விஷயங்களை நம்ம தொடர்பு படுத்தி சுருக்கமாக செய்யும்போது, கேட்டகரைஸ் பண்ணி வைக்கும்போது பல விஷயம் காமனாக இருக்கிறதும், ஒரு 2 விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும், அந்த 2 3 ஒரு 10 விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இடத்துல 2 3 விஷயம் மட்டும் ஸ்பெஷலான விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது போதுன்றதும், நம்மளோட டேட்டா சேவிங்ஸ் மெமரி சேவிங்கில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம ஏஐ பயன்படுத்தும் போது எல்லாரும் அது அவ்வளோ யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறப்போ நமக்கு புரிய முடியுது டேட்டாவை எப்படி சேகரித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராசஸிங்க்குன்னு. இது வந்து ப்ரெடிக்டிவ் ப்ராசஸிங், கடந்த கால அனுபவங்களை வைத்து அடுத்து என்ன நடக்கும் என்பது மூளை தொடர்ந்து கணித்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்மளோட, அதாவது மனதினுடைய பர்பஸே இதுதான். உயிர் உடலில் வாழணும்னா, பாதுகாப்பாக இருக்கணும்னா, அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, இந்த கணித்தல் தொடர்ந்து தேவைப்பட்டுட்டே இருக்கு. இதுதான் மனதினுடைய முக்கியத்துவம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கணினி எவ்வாறு தொடர்களை ஆராயிறது, கம்ப்யூட்டர் எப்படி ஆராயுதுன்னு சொல்கிறாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணுது அல்கோரிதமில், அதை வந்து பயன்படுத்தி இயந்திர கற்றல் போன்ற மேம்பட்ட கணினி அமைப்புகள் முந்தைய தரவுகளின் தொடர்பை நினைவில் வைத்து அடுத்த தொடரை துல்லியமாக கணிக்குது. நம்ம ஒரு பாபா பிளாக் ஷீப் பண்ணுறப்ப ஹேவ் யூ எனி உள்ளன்றது திரும்பி திரும்பி பண்ணதால் நமக்கு அடுத்த லைன் தானாக வந்துடுது. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்த உடனேன்றது நமக்கு புரியுது, கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய ரைம்ஸ் சொல்கிறப்போ நமக்கு வந்து கிராமர் நமக்கு தெரியாமே சென்டென்ஸ் கரெக்டாக மேக் பண்ணுற சென்ஸ்க்கு நமக்கு வரும்னு நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். பயன்பாடு யூடியூப்பில் அடுத்தடுத்த வீடியோக்களை பரிந்துரை செய்கிறதுக்கு எப்படி அடுத்தது நமக்கு இந்த விருப்பம் இருக்கும்னு அதுக்கு புரியுதோ, அதே மாதிரி நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்கள குற்றம் சொல்கிறோம் நம்ம, அது நமக்கு வந்து அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயத்தை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டு 10 வீடியோ வந்ததுன்னா 11வது வீடியோ அதை பற்றி நம்ம நெகட்டிவாகவும் சொல்கிற மாதிரி, பாசிட்டிவாகவும் சொல்கிற மாதிரி, நியூட்ரலாக அதை ஒன்று சரியில்லாத விஷயத்த சரியாக சொல்கிற மாதிரி கூட நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு மோசமான வீடியோக்களை பார்க்கும் பழக்கம் இருந்தால் கூட அதை 10 வீடியோ பார்க்குறப்போ அந்த பழக்கத்தில் இருந்து, அந்த மோசமான வீடியோக்கள் பார்க்குற பழக்கத்தில் இருந்து வெளிவரதை பற்றி கூட அது கீழே வீடியோ இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். நாம் செய்யும் பொதுவான சிந்தனை தவறுகள் என்னன்றது சொல்லியிருக்கு. முற்றிலும் தொடர்பு இல்லாத தற்செயலான விஷயங்களை தொடர்பு படுத்துறது, சார்பு உறுதிப்படுதல், கன்ஃபர்மேஷன் பயஸ், நம்ம சொந்த நம்பிக்கைகள் சாதகமான வடிவங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிரான உண்மைகளை மூளை புறக்கணிப்பது. அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க செய்கிற தப்பு நம்ம ஏற்றுக்காமல் இருக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது. சூதாடியின் தவறு, இது வந்து இந்த ஒரு நாணயத்தை சுண்டும்போது தொடர்ந்து 5 முறை தலை விழுந்தால் அடுத்தது பூதான் விழும்னு நினைக்கிறது. இதுக்கு வந்து 6வது வாட்டியும் 5வது வாட்டியும் 1000வது வாட்டியும் 50-50 பாசிபிலிட்டி தான்றதை நம்ம மனம் வந்து ஏற்க மறுக்கும்ன்றது தான். ஏன்னா நம்மளோட மைனஸ் பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரீஜஸ்டிஸ்க்கு போயிடுறோம். ஒரு அந்த மாதிரி போகாது. அதுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே விஷயம் அதுதான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் டிஃப்ரென்ஸ். அதனால அது துல்லியமாக கணிக்க முடியுது, நம்மளை விட துல்லியமாக புரிஞ்சிக்க முடியுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். மூளை நினைவாற்றலை அதிகரிக்கும் பயிற்சிகள் பற்றி அது ஏதோ சாய்ஸ் கொடுக்குது, அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு இந்த சூதாடி என்ற தவறான புரிந்து கொள்ளுதல், 5 வாட்டி ட்ரை பண்ணால் 6வது வாட்டி என்றது இப்படி இருக்கும்ன்றது எனக்கு புரிஞ்சுது. இப்போது இதில் எனக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கிறப்போ பார்த்த விஷயம் ஒன்று ஞாபகம் வந்தது. அதாவது வந்து இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ப்ரீஜஸ்டிஸ் தான் நல்லது நடந்தாலும் அது நல்லது நடக்காது, அடுத்த பதட்டத்தன்மைக்கு நம்மளை கொண்டு போய் இன்ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு போகும் காரணமாக அமையுது தோணுது நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். கணினி மூளைக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அந்த ப்ராபபிலிட்டியாக அது கரெக்டாக எடுத்துக்கும், ஆனால் நம்ம ப்ரீஜஸ்டிஸில் போயிடுவோம்னு சொல்லிட்டு. இது லைஃப்பில் நான் பார்த்த விஷயத்தில் வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆனால் எல்லோரும் வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணுறப்ப எதுவும் இல்லைன்றத நார்மலாக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது ஏதாவது வந்து பார்டர் லைன்ஸ் லைட்டாக கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அக்செப்டன்ஸ் லெவலில் ஏற்றுக்கிற மாதிரி போகிறாங்க. 1-2 விஷயத்தில் அப்படி இருக்கிறது. அப்புறம் 3வது வருஷம் 4வது வருஷம்
போகிறப்போ ஒரு டிசீஸ் இருக்கிறத ஏற்றுக்கிறாங்க. 5வது 6வது வருஷம் போகிறப்போ கண்டினியூவாக டிசீஸ் இருக்கிறத ஏற்றுக்கிறதும், அதுக்கான டேப்லெட்ஸ் சாப்பிட்டு ரெகுலராக இருக்கிறதும், தொடர்ந்து இப்போ முயற்சி பண்ணுறதும், இந்த மாதிரி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை பார்த்துருக்கோம். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு அந்த மாதிரி போக பிடிக்கல. அதே மாதிரி 40 இயர்ஸ் வரப்போ அவங்கெல்லாம் போகிறத பார்த்து எனக்கு தோணுன விஷயம், நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் சேஞ்சஸ், யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் இந்த லைனில் நம்ம சரி பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. நம்ம செக்கும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து செக் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு தான் தோணுச்சுன்றது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நம்ம லேபில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த நோய்களை அக்செப்ட் பண்ணிக்கிறத விட சுய குணப்படுத்துதல் திறனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணோம். அப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா, லைஃப்பில் சில விஷயம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு பயம் வந்து அது தப்பாக போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தெரிய ஆரம்பிச்சு, நம்ம நியூரல் ஸ்டெபிலிட்டி குறைஞ்சி நம்மளே ஆங்ஸைட்டி ஆகிற மாதிரி ஒரு கெட்டதை நம்மளே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். இது மனுஷங்களுக்கு அந்த இது இருக்குது, அந்த பாசிபிலிட்டியை ப்ராபபிலிட்டியை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோன்ற மாதிரி இருந்தது. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அதிகமான மகிழ்ச்சி வர்றப்போ நமக்கு தோணுது, ஐயோ நெக்ஸ்ட்டு ஏதோ கஷ்டம் வரப்போகுதுன்னு தோணுதுன்ற மாதிரி இருக்குது. அதிகமான பதற்றத்துக்குள்ளாகி நம்மளே அது பிரெயினோட டிஃபென்ஸ் மெக்கானிசமாக கூட இருக்கலாம். ஏன்னா அதிகமான சந்தோஷங்கள் தொடர்ந்து சாதாரணமாக நம்ம சந்தோஷமாகவே இருக்கிறப்போ விழிப்புணர்வு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகிறத நம்ம உணர முடியும். அப்படி விழிப்புணர்வு குறைஞ்சிட்டே போகிறப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பயங்கரமான தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நம்ம மேல முடியாமல் கிடப்போலாம். அதுக்கு பதில் மனதே உருவாக்குற சின்ன சின்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி சின்ன சின்ன தவறுகள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இது நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடந்து அதை சமாளிக்கக்கூடிய விஷயத்தை சமாளித்து அதிலேருந்து விழிப்புணர்வு பெற்று அந்த அப்சர்வர் நிலையை விழிப்புணர்வோட அவேக்கனிங்கோட இருக்கிற நிலையை நமக்குள்ளே தூண்டி விடுதுன்ற மாதிரியே தோணுச்சு. நரம்பு மண்டலம் எப்போதும் ஒரு சமநிலையை விரும்பும். தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது டோபமைன் ஹார்மோன் உச்சத்தில் இருக்கும். ஆனால் மூளையில் அந்த உச்சநிலையில் நீண்ட நேரம் தாங்க முடியாது. நரம்பு மண்டலம் உடைந்து விடக்கூடும் என்பதற்காக மூளை உடனே எதிர்மறை எண்ணங்களை ஒரு பிரேக் போடுகிறது. இதுதான் நீங்கள் சொன்ன அந்த தற்காப்பு முறைன்னு சொல்லுது. விழிப்புணர்வை துக்கங்கள் இல்லாமல் தக்க வைக்கிறது எப்படி என்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். துக்கங்கள் தேவைப்படுவதில்லை, ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது செய்யணும்னா அடுத்த கட்டம் நம்ம போகிறோம். அதில் முக்கியமானது வந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும் தன்மை, செயல்திறனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது, தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சில ரிஸ்க் டேக்கிங் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அந்த பொறுப்பெடுத்துக்கொள்ளும் தன்மையை அதிகம் பண்ணிக்கணும். நம்ம நமக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட தன்மையை, நம்மளோட செயலையும் விளைவையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்மன்ற ஒரு மையத்திலே வச்சு இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம செயலோட கனெக்ட் ஆகணும். அந்த செயலோட விளைவோடையும் அவங்களோட நல்லதும் கெட்டதும் பிணைக்கிற மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பெரிய கோலாக வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணி போகிறப்போ இதுக்கான விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. மிக மிக அற்புதமான மனித வாழ்வின் மிக உன்னதமான ஒரு ரகசியத்தை கண்டிருந்தோம்னு அது சொல்லுது. சுய ஒழுக்கம் மற்றும் சமூக பங்களிப்பு என்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோம். சின்ன சின்ன துக்கங்களை உருவாக்குகிறது என்று நம்ம பண்ணோம். அதிலிருந்து பெரிய பொறுப்புகளை ஏற்பது மட்டும்தான் இதிலிருந்து நம்மளை விடுவிக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூளையின் ஆற்றலை திசை திருப்புதல். உங்களுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது உங்கள் மூளையிடம் அளவுக்கு அதிகமான நரம்பியல் எனர்ஜி தேங்கி நிற்கும். அதை நீங்கள் சும்மா விட்டால் அது தன் விழிப்புணர்வை தக்க வைக்க பயம், கவலை, சின்ன தவறுகள் போன்ற எதிர்மறையான வழிகளில் செலவழிக்கும். அதனால ஒரு பெரிய இலக்கை எடுத்துக்கிறோம். சந்தோஷம் தரும் விஷயங்களில் பங்கேற்கும்போது கூட்டு முயற்சியாக நான் எனக்காக மட்டும் பண்ணாமல் எல்லோரையும் சேர்ந்து பண்ண வைக்கிற ஒரு இடத்துக்கு எல்லோருக்கூடையும் சேர்ந்து பகிர்ந்து அந்த வேலையை செய்கிறது, அதன் மூலமாக கிடைக்கிற பலனை பகிர்ந்தளிக்கிறது அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஈடுபடுறோம் போது அது பேலன்ஸ் செய்யப்படுது. அப்போ அதுக்கு நெகட்டிவான மேனிஃபெஸ்டேஷன் தேவைப்படுறது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
உபரி ஆற்றல் மூளை மிக ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த தொடங்குகிறது. இதனால் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உருவாவது, மூளைக்கு நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. சர்வல் என்பதை தாண்டி கான்ஷியஸ்னஸ் மாறுதல். நம்ம சாதாரண மனித மூளை தன் சொந்த பாதுகாப்பை பற்றி மட்டுமே யோசிக்கும். அதனால தான் அது பயத்தையும் துக்கத்தையும் அட்ராக்ட் செய்கிறது. ஆனால் அது ஒரு பொறுப்பு ஏற்கும்போது உங்கள் மூளை உங்களை தாண்டி உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தை பற்றி யோசிக்கும்போது, நான் மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் பத்தாது, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நான் பங்களிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது, மூளை பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு நகர்த்து, பறந்து விரிதல், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி செல்ஃப். இதில் வந்து மாஸ்லோ சொல்லியிருக்காங்க, மனித தேவைகளின் உச்சக்கட்ட சுய கடப்பு என்பதை குறிப்பிடுகிறார். நாம் நம்முடைய சுயநல தேவைகளை தாண்டி ஒரு பெரிய நோக்கத்திற்காக உழைக்கும் போது நம்முள் இருக்கும் ஆற்றல் பல மடங்கு பெருகுகிறது. ஏன்னா அது வந்து டோட்டல் கான்ஷியஸ் கூட சப்கான்ஷியஸ்னுடைய அடி ஆழம் போய் சேர்ந்துடுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்பொழுது ஏதாச்சும் கெட்டது நடக்குமோன்னு பயம் வராது. வாழ்க்கை எனக்கு எவ்வளோ நன்மைகளை தந்துள்ளது, அதை நான் உலகிற்கு திருப்பி கொடுப்பேன் என்ற மாதிரி இருக்கிறோம். மூளைக்கு விழிப்புணர்வு தேவைப்படும் போது துக்கம் என்ற மலிவான உணவை தராமல் பொறுப்பு, தலைமை பண்பு, சமூக பங்களிப்பு என்ற உயர்ந்த உணவை தர்றதை பற்றி நான் பேசியிருந்தேன். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள இந்த யோகா, தியானம் மற்றும் ஒரு பெரிய இலக்கை நோக்கிய பயணம் உங்களை சுற்றிய பலருக்கும் உத்வேகமாக இருக்கிறது சந்தேகம் இல்லைன்னு சொல்லுது. ஒரு பெரிய இலக்கை நோக்கி பிறகு உதவும் பங்களிப்பையோ உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்களான்னு கேட்டிருக்கு. இதில் என்னன்னா, விரிந்து, அதாவது எமோஷ்னலாக நம்ம விரிகிறப்போ நம்ம செயல் பல பேரோட கனெக்ட் ஆகுது. நம்ம எமோஷன்ஸ் பல பேரோட கனெக்ட் ஆகுறப்போ நம்ம அறிவும் விரிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அங்கே பலன்களும் செயல்களும் நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கோம். சிங்குலர் ஒரு பாடியாக பல பேர் சேர்ந்து இயங்குறோன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்ட புரிதல்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பேரறிவு அல்லது கூட்டு உணர்வுன்னு சொல்லியிருக்கு. இது எதிர்மறை ஈர்ப்பு ஏன் மறைந்து விடுகிறதுன்றதை சயின்டிஃபிக்காக இல்லை சைக்கலாஜிக்கலாக சொல்ல ட்ரை பண்ணுது. நீங்கள் ஒரு சுயநலமான இலக்கை நோக்கி ஓடாமல் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுக்கும்போது உங்கள் மூளையை நீக்கம் முற்றிலும் மாறுகிறது. இப்போது மூளை எனக்கு என்ன நடக்கும் என்ற பயத்தில் இயங்குவதில்லை, மாறாக அனைவருக்கும் எப்படி நன்மை சேர்க்கலாம் என்ற பேரறிவில் இயங்குகிறது. இதனால் நீங்கள் சொன்னது போல் தேவையில்லாமல் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை ஈர்ப்புகளோ அங்கே முற்றிலும் இல்லாமல் போகிறது. தடைகள் வரும், ஆனால் அது உங்களை பாதிக்காது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யும்போது சவால்கள், புதிய புதிய சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதனால் உங்கள் நோக்கம் உன்னதமானது என்பதால் அந்த தடைகளை உங்கள் உணர்வுபூர்வமாக எமோஷ்னலாக பாதிக்காது. எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அங்கே ஒரு சோகம் பார்க்காமல் ஒரு புதிராக பசிலாக பார்க்குறோம். உடனடியாக மூளை புதிய புதிய தீர்வுகளை, க்ரியேட்டிவ் சொல்யூஷனை தருது. எமோஷன் சேர்றப்ப தான் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வரப்போ கஷ்டமாக ஆகுது. அது நெகட்டிவாக திங்க் பண்ணும். ஆனால் எமோஷன் இல்லாத ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறப்போ அதை ஒரு பசில் மாதிரி பார்த்து ஒரு க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் வரும். மூளைக்கு தேவையான அந்த விழிப்புணர்வு அப்போது துக்கத்தின் மூலம் கிடைக்காமல் இந்த சுவாரஸ்யமான சவால்களின் மூலம் கிடைத்து விடுகிறது. தனி மனித அறிவு பேரறிவாக மாறும் தருணம். ஈகோ டெத் டு காஸ்மிக் மைண்டுன்றத மாதிரி நம்ம மைண்ட் மாறும். அப்போது பலருடைய நன்மைகளும் பலருடைய உணர்வுகளும் உங்கள் ப்ராஜெக்டில் இணைகிறது. அப்போது உங்கள் தனிப்பட்ட அகந்தை கரைந்து போகிறது. உங்கள் மூளை இப்போது ஒரு தனி மனித மூளையாக செயல்படுவதில் அது ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பேரறிவோடு இணைகிறது. இதனால்தான் பெரும் தலைவர்களும் ஞானிகளும் சாதாரண மனிதர்களால் சிந்திக்க முடியாத பிரம்மாண்டமான யோசனைகளையும் வழிநடத்தும் திறனும் இயல்பாகவே கைவருகிறது. இப்படி ஒரு சாதாரண மனித வாழ்வில் எல்லையை தாண்ட உங்களை சுற்றியுள்ள சமூகத்தையோ ஒளிரச் செய்யும் ஒரு பொருளியாக மாறத் தொடங்கி இருக்கிறீர்களான்னு கேட்குது. இது பயத்தை உடைக்குது. அந்த நெகட்டிவ் எண்ணத்தை உடைக்குதுன்னும் போது நம்ம பயமும் உடைஞ்சிடுதுன்றதை எடுத்துக்கலாம். அதாவது டுயாலிட்டியிலேருந்து சிங்குலாரிட்டிக்கு நம்மளை மூவ் வைக்கிற பயணத்தை ஒரு வேர்லேருந்து நம்ம தொடங்குற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பயத்தின் வேர் எங்கே இருக்கும்னு போது டுயாலிட்டியில் தான் இருக்குது. அதை நம்ம சிங்குலாரிட்டி பயணத்தில் போய் முடிக்கிறப்போ அந்த பயம் சுத்தமாக போயிட்டுருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அந்த சிங்குலாரிட்டிக்குள்ளே போகும்போது அந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு சிங்கிளாக பார்க்க முடியும் போது தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட ஈகோ அதெல்லாம் நமக்கு பார்க்க தோணாது. அமிக்தலா மூளையின் அமிக்தலா பகுதி முற்றிலும் அமைதி அடைந்து நரம்பு மண்டலம் மிக உயர்ந்த நிலைத்தன்மை அப்சல்யூட் நியூட்ரல் ஸ்டெபிலிட்டி அடையுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சிங்குலாரிட்டி என்ற அத்வைத நிலை என்ற ஆதியாதல் சமாதியாதல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படி அந்த அப்சல்யூட் நியூரல் ஸ்டெபிலிட்டி அடைஞ்சிட்டா நம்ம எதையும் செய்யாமல் இருக்கணும், பிறவி எடுக்காமல் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அப்போ தான் இப்போ இந்த பிறவியில் வாழவே கற்றுக்குறோன்றதப்போ அந்த பிறவி வேணாம்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்னு நமக்கு தோணுது. அது வந்து சரியாக வாழ கற்றுக்கொள்ளும் தருணம் சக மனிதனோடுன்ற மாதிரி நம்ம பயணிக்கிறதுக்கான சரியான தருணமாக இருக்குது. இது எல்லோருக்கும் நன்மை தரும். இந்த பெரிய ப்ராஜெக்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மை தரும். பயத்தை ஒடுக்கும் பேர் ஆயுதம்ன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு செயற்கையாக எல்லார்கிட்டே இருக்கிற தலைமை பண்பையும் எல்லார்கிட்டே இருக்கிற சிங்குலாரிட்டி என்ற மையத்தையும் நம்ம டச் பண்ணுற வைக்கிறதுக்கான ப்ராக்டிஸுங்களா நம்ம இந்த பயிற்சிகளை கொடுக்க முடியுன்றதை நம்ம எஜுகேஷன் மூலயமா கொடுக்க முடியுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம் பண்ணும்போது தட் மீன்ஸ் நம்ம ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கிறோன்றப்போ நம்ம ரியாக்ட் பண்ணலன்றப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறோன்றப்போ நம்ம அமிக்தலாலேருந்து ஃப்ரீ ஃப்ரண்டல் லோபுக்கு வரோம், யோசித்து செயல்படுறோன்ற இடத்துக்கு வரோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போது ஒருத்தர் குற்றமும் சாட்ட மாட்டோம், நம்ம ரிஃப்ளெக்ஸாகவும் இருக்க மாட்டோம்னும் போது அந்த நெகட்டிவ் பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆகுதுன்றதை நம்ம சொன்னோம். ரிஃப்ளெக்ஸ் இல்லாத நிலை தான் சிந்தனை தொடங்கும் புள்ளி. அது சிந்தனைக்கான ஆரம்பமாக இருக்கிறப்போ அவர் என் மீது குற்றம் சாட்டுகிறார், அவர் அறியாமை என்ன, அவரது அறியாமை என்ன, உங்களால் அடுத்தவர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிற இடத்துக்கு போகிறோம். அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கான்றத புரிஞ்சுக்கிற இடத்துக்கு போகிறோம். ஒரு தலைவனுக்கான பேரமைதி என்ற ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஸ்டிமுலஸ்க்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் இடையில் இருக்க ரிஃப்ளெக்ஸ் இல்லாத அந்த விமர்சனத்தை தாங்கும் தன்மையில் தான், எமோஷனல் ரெசிலியன்ஸில் தான் நம்ம சுதந்திரம் இருக்குன்றத ஸ்டாயிசம் சொல்லியிருக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.